ஐஎன்எம்ல நம்ம புக்கில் இப்போ இந்த வாரம் என்ன படிக்கிறீங்களோ, இந்த வாரம் 1957 புரட்சி படிக்கிறீங்களா, அந்த புரட்சி சார்ந்து எக்ஸட்ரா இருக்கிற தகவல் மட்டும் ஒரு அரை மணி நேரம், எப்பா இன்னைக்கு புரட்சிங்கிற ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்களப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் தகவல்ப்பா, இது இந்த மாதிரி நடந்துச்சாப்பா, இது இந்த மாதிரி நடந்துச்சாப்பா, நீங்கள் எழுத வேண்டியதில்லை, காதில் கேட்டால் கண்ணில் பார்த்தா போதும். அப்போ அந்த அரை மணி நேரம் டெய்லி என்ன பண்ணும்னா கற்றுக்கிட்டே போகும்போது நமக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ், பரவாயில்ல நம்ம கூடுதலாக நம்ம கற்றுக்குறோம், நம்ம நல்லா கற்றுக்குறோம், நம்ம நிறையா விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை வரும், ஹோப் வரும். குரூப் 2 ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கு ஒரே கான்செப்ட் தான். எல்லா யூடியூப்காரவங்களும் எல்லா கோச்சிங் சென்டருக்காரவங்க சொன்னதான் நானும் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. என்னன்னா தமிழ் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் உறுதியாக அடிச்சிடலாம். கரெக்ட். அதுக்காக ஜிகேவை நம்ம விட்டுட்டு வர முடியுமா? தமிழில் ஒரு 5 கொஸ்டின் தப்பானாலும் ஜிகேல 5 கொஸ்டின் சேர்த்து அடிச்சா அது நம்மளை காப்பாற்றாதா? ஸோ ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா கட்டாயம் நம்ம அடிச்சு தானே ஆகணும். அப்படிங்கிற போது 10th + 2 எப்படி ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்களோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கழிச்சு அதோடைய ரியாக்ஷன் தெரியும். ஒரு விஷயத்தை படிக்கும்போது ரிவிஷன் விடும்போது அந்த விஷயம் வரும்.